கடவுள் மோசேக்கு சொன்னார், என் ஜனங்கள் யாராவது தெரியாம பாவம் பண்ணிட்டாங்களானா அதுக்காக ஒரு பாவபலி கொடுக்கணும். இது சாதாரண பாவமல்ல. தெரியாம செய்யும் தவறுகள் கூட கடவுளுக்கு பிடிக்காது. ஆனா அவரால மன்னிப்பு கிடைக்கணும்னா ஒரு சரியான பலி கொடுக்கணும். யாரெல்லாம் பாவபலி கொடுக்கணும்? பிரியஸ்ட் ஆசாரியர் தெரியாம பாவம் பண்ணிட்டார்னா அவர் ஒரு பொருளில்லாத காளை எடுத்து பலி கொடுக்கணும். அதுக்கு ரத்தம் கோவிலில் ஊற்றப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா பாவம் பண்ணிட்டாங்களானா அவங்கும் ஒரு காளையை எடுத்து பலி கொடுக்கணும். தலைவரோ ராஜாவோ பாவம் பண்ணிட்டார்னா அவங்க ஒரு ஆடு இல்லாட்டி ஒரு ஆண் வெள்ளாட்டி எடுத்து பலி கொடுக்கணும். சாதாரண மக்களோ பாவம் பண்ணிட்டாங்கனா அவங்கும் தங்களால் முடிந்ததை பொறுத்து ஒரு ஆடு மாடு அல்லது பட்சி எடுத்து பலி கொடுக்கணும். நீங்க தெரியாம பாவம் பண்ணினாலும் நான் தூயவன். நீங்க என் கட்டளையை மீறினீங்கன்னா அதுக்கு ஒரு உண்மை உள்ளதோட பாவபலி கொடுக்கணும். அப்பதான் மன்னிப்பு கிடைக்கும். குழந்தைகள் கவனிக்க வேண்டியது, பாவம் பண்ணினா அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டா கடவுள் மன்னிக்கறார். உண்மையா மனசு வெச்சு தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும். பாவபலி என்பது நம் பாவம் மன்னிக்கப்பட வேணும்னு செய்யும் ஒரு விசேஷமான நம்பிக்கை செயலா. சிறிய ஜெபம். ஓர் இறையாவா, நீங்க என்னுடைய எல்லா தவறுகளையும் மன்னிச்சுருங்க. நான் தெரியாம பண்ண தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு நல்ல மனசும் தூய வாழ்க்கையும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.